நான் வரலன்ற காலையில தண்ணியை போடும் தேவையில்ல தகராறு. தண்ணியை போட சொல்லாத, நான் சொல்லிட்டேன். எனக்கு குடிக்கிற பழக்கம் நான் குடிக்கலடி. பாரு ஊதி தெரிதா பல்லு விளக்கியா மறந்துட்டேன். என்ன ஏன்டா அப்படி பண்ற? அடாவடி பண்ணிட்டு இருக்க ரவி. சாவி என்ன சாவி குடுறா. அப்படி யாரோ கூட்டி வர போறாருடா. போய் கூட்டினு வரட்டும். அடி தடி ரகலை ஆயிடுடா. கூட்டினு வர யார் வேணா கூட்டினு வரட்டும். ஐயோ பிரதர், தெரியாம பண்ணிட்டே பிரதர், மன்னிச்சிருங்க பிரதர் அவரை. ஏய் சிப்பா உள்ள போ. ஒரு வீரனோட பொண்டாட்டி வேற சண்டை போடு. ஐயோ சண்டை போடு. ஏய் யோ ஐயோ கை எடுங்க பிரதர். தாதா என்ன சொல்றடா? கை விடுறா. ஏய் வர சொன்னாடா, வரதுக்கு நான் ஆட்டோ ஓட்டுறதுக்கு நான் ஆட்டோ தான ஓட்டாரு அவரு. புடிச்சு இழுத்து தள்ளுறாரு. அறிவில்ல உனக்கு? என்ன இழுத்து தள்ளுறாருனா? நீங்க போங்க முத, நான் வரல. வாயில சொல்லுங்க பிரதர். அதுக்கு ஏன் பிரதர் இப்படி? சின்ன என்னைய பார்த்தா பிடிக்கலையா உனக்கு? இல்ல என்னைய பார்த்தா பிடிக்கலையா உனக்கு? சொல்லு. இல்ல நான் அழகா இல்லையா? ஏன் என்ன மாதிரி ஆளுங்களை கூண்ட மாட்டீங்களா? நான் வரலன்ற காலையில தண்ணியை போடும் தேவையில்ல தகராறு. தண்ணியை போட சொல்லாத, நான் சொல்லிட்டேன். எனக்கு குடிக்கிற பழக்கம் நான் குடிக்கலடி. பாரு ஊதி தெரிதா பல்லு விளக்கியா மறந்துட்டேன். நான் குடிச்சேனா? நான் ஒண்ணு பாரு, நான் குடிச்சேனா? ஏன்னா மூஞ்சில வச்சுட்டு போற போனால போற. ஏய் வாடா அப்படி ஊர் ரொம்ப வாங்கிட்டு. ராதா நீ போ. ஒன்னால தான் இப்போ அவர் உன்னை பார்த்த உடனே நினைச்சாருன்னா லோடு அதிகமா இருக்கு வராதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. பெட்ரோல் ரொம்ப இழுக்குமா? அவங்க வரல, நான் நம்ம 2 பேர் தானே போறோம். வேணா தள்ளி போனா. ஓ சவாரி வரலாம், நீ இறங்குனா ஃபர்ஸ்ட். நான் வரலண்ணா. தலைவரே வந்துதான் ஆகணும், அதெல்லாம் தெரியாது. என்ன சின்ன பழத்தனமா இருக்கு? யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு? நான் வரல. நீ இறங்கி தொலையாண்டா. உயிர் எடுத்துக்கிட்டு அவங்க சவாரி பாப்பாங்கல்ல. நான் அவசரமா போனா சொன்னா கேளு. போனா ஆட்டோ வராதுண்ணா, வேற ஆட்டோ போனா. ஆட்டோ வராதுண்ணா. பிரதர் இறங்குனா ஃபர்ஸ்ட் இறங்குனா. இங்க பாருங்களேன் பிரதர். சரி தலைவரே மன்னிச்சிருங்க, நீங்க கிளம்புங்க. ஏய் எதுக்கு நீ மன்னிப்பு கேக்குற? நான் மன்னிப்பு கேட்டுக்க. நீ உள்ள போ. ஏய் அவங்களுக்கு நீ எப்படி வண்டி ஏத்துற நான் பாத்துறேன். இங்கே ஏரியா பசங்களை வரவி வம்புக்குன்னு இல்ல யார் வராங்களோ பாத்துக்கலாம். நீ யாரை கூப்பிடியோ கூப்பிடனா உன் போன் எடுத்துக்கோ. உனக்கு 2 சான்ஸ் தரேன். நீ யார் கூட போனை போட்டு வரவி. தப்பா இருக்கு ரவி. கூப்பிடுறேன். கூப்பிடுண்ணா. நீயும் கூப்பிடு, நானும் கூப்பிடுறேன். நீ கூப்பிடுண்ணா. நான் எதுக்கு கூப்பிடணும்? நான் கூப்பிடுறேன். நான் கூப்பிடுறேன்னு சொல்லி ரவி தப்பா இருக்கு ரவி. வேணா ரவி வா. நான் கூப்பிடுறேன். ரவி வம்பு இழுத்துட்டு இருக்காத ரவி. இங்க வந்து நீ எனக்கு தெரியாது ராதா, நீ கம்முனு இரு. இன்னைக்கு வந்து இவன் கூட மதுரைக்கு வந்தே ஆகணும். பைத்தியமாயவன் என்னை கொண்டு போயிட்டு கொட்டாம்பட்டியில் இறக்கி விட்டுட்டு என் மச்சான் மதுரைக்கு வரணும். மதுரைக்கு வரணும். நான் வரலன்றல. அவர் ஏன்டா வரணும் மதுரைக்கு? வண்டி ஆட்டோ வரட்டும், ஆட்டோ வந்து கொடுக்க சொல்லு, நான் போயிட்டு வரேன். வராதவங்கள ஏன்டா வலனையே எடுத்துட்டு போற நீ? ஏன்னா கிறுக்கு பிடிச்சிக்கிச்சா உனக்கு? நான் சொல்லிட்டேன், நீ உள்ள போ. நீ போ. நீ அப்படியே அடிபட்டு மிதிபட்டு வேணா ஏறணா. நான் வரலண்ணா, நீ போனா. சாவி எடுத்துக்கிறேன். ஓ நீ என்ன ஏன்டா அப்படி பண்ற? அடாவடி பண்ணிட்டு இருக்க ரவி. நீ சாவி என்ன சாவி குடுறா. அப்படி யாரோ கூட்டி வர போறாருடா. போய் கூட்டினு வரட்டும். அடி தடி ரகலை ஆயிடுடா. கூட்டினு வர யார் வேணா கூட்டினு வரட்டும். ஐயோ பிரதர், தெரியாம பண்ணிட்டே பிரதர், மன்னிச்சிருங்க பிரதர் அவரை. ஏய் சிப்பா உள்ள போ. ஒரு வீரனோட பொண்டாட்டி சாவியை குடுறா. சரி உன் பண்ண எனக்கு தேவையில்லை. நீ மதுரைக்கெல்லாம் வரத்தால இருந்தா சாவியை போடி. எனக்கு இங்கேருந்து போகிறதுக்கு மதுரைக்கு உண்டான பைசா மட்டும் கொடுத்துட்டு போயிடு. 2500 ரூபா அதை கொடுத்துட்டு போனா வரப்போ காசு. இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு ரைடுக்கு நீ தானே காசு தரணும். ரைடா? எங்க ரைடு விட்டாங்க இப்போ? அவங்க வேலைக்கு எடுத்துட்டல, அதனால கேக்குறாங்க போல. இது கூட்டினது இந்த மாதிரி பிரச்சனை. உனக்கு நேரம் சரியில்லை போல இருக்கு. உனக்கு தான் நேரம் இங்க பாரு, இப்போ நீயும் சரி இந்த ஆட்டோவும் சரி இவரும் சரி என்ன ஆக போறீங்க மட்டும் பாரு. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும். மதுரைக்கு வரமாட்டேன்றே நீ. நான் உன ஜெயிலுக்கா கூப்பிட்டேன்? மதுரைக்கு தானே கூப்பிட்டேன். சவாரி காசுன்னு சொன்னல. போனா அண்ணா தேவையில்ல பிரச்சனை பண்ணிருக்கேன். போனா ஏய் நம்மளை பத்தி தெரியல போல இருக்கு நான் யாருன்ட்டு. என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. சார் ஒரு கேன. சாரி பிரதர், கிளம்பு பிரதர். நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த வந்த ரைடு காசை வாங்கி கொடுங்கம்மா. ரைடு காசா? இப்போ இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ நேரம் நிற்கிறேன்ல, அப்புறம் அந்த காசு தரணும்ல. 1 ரூபா கொடுத்தா கூட வர்ற மாதிரி ஆயிடுங்க. ஏய் அவங்க கேட்டது நியாயம் தான்டா. ஏன்னா பெட்ரோல் விலை கேஸ் எல்லாம் ஏறி போயிருக்குண்ணா. நாங்கள் இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கலண்ணா. அப்புறம் நீங்கள் அது கொடுத்தா தானே நான் பெட்ரோல் போட்டு போக மாட்டேன். அண்ணான்றீங்க, கூப்பிட்டா வரமாட்டேன்றீங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் பிரச்சனை பண்ண வரல. நான் இவ்வளோ தூரம் வந்த காசு மட்டும் கொடுத்துருந்தேன், நான் போயிடுறேண்ணா. ஏய் அவர் எவ்வளவு அமைதியா பேசுறாரு. நீங்கள் தானே அடிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. பண்ண சொல்லு, பிரச்சனையை பண்ண சொல்லு. பிரச்சனை பண்ணலண்ணா. என்ன பிரச்சனை பண்ணலண்ணா? ஏய் வேற ஒரு என்ன கொடுக்க முடியாது, 1 ரூபா கொடுக்க முடியாது. என்ன பண்ணீங்க பண்ணீங்க போ. இந்த பாரு, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். டீசெண்டா முடிச்சுக்கோ. 1 ரூபா கொடுத்தா வர்ற மாதிரி ஆயிடுங்க சொல்லிட்டு அவ்வளவுதான். வேற மாதிரினா எப்படின்னா ஆகும்? என்ன ஆகும்? வேற மாதிரினா எப்படி ஆகும்? என்ன கையை மடக்கி பேசுறீங்க? வேற மாதிரினா எப்படி? கையை மடக்கி பேசுறீங்க? வேற சண்டை போடு. ஐயோ சண்டை போடு. ஏய் யோ ஐயோ கை எடுங்க பிரதர். ராஜா விட்றா சொல்றாடா. கை விட்றா. பிரதர் கை எடுங்க பிரதர். சட்ட மேல அது கை வச்சிட்டு இருக்கு. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏன் பிரதர் இப்படி? அப்புறம் என்னம்மா இவ்வளோ நேரம் பொறுமையாக பேசிட்டு இருந்தேன், அப்புறம் இப்படி பண்ணிட்டு இருந்தா நான் என்ன பண்றது? என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னையெல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கடா. ஏய் அவர் தாழ்மையா தான பேசிட்டு இருந்தாரு. ஏன்டா அந்த மாதிரி பண்ற? நீ உள்ள போய். நீ உள்ள போ. பிரச்சனை பண்ணாத. நீ உள்ள போ. நான் பாத்துக்கிறேன். ஒண்ணும் இல்ல, நீ போ. இந்தா போ.
நீ என்ன ஆக போறான்னு மட்டும் பாரு போ. பார்த்தா பயந்துரு, நீ போ உள்ள போ. போன உள்ள போ, உள்ள போ, போடி உள்ள. என்ன நான் சொன்னா சாரிண்ணா. சரி சரிண்ணா. உங்கள் கேமரா பற்றியா கோச்சிக்கிட்டியா? கோச்சிக்கிட்டு இல்லை, காலையிலேருந்து வண்டி ஓட்டாமல் திடீர்னு வந்து இது மாதிரி பண்ணீங்கன்னா என்னது? இது பாரு நானு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து ஜஸ்ட்டு ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இருக்குது. சரியா? தப்பாக எடுத்துக்காத. அவங்க போயிட்டாங்க பேர். அண்ணா நான் என்ன கேட்குறேன், ஆட்டோ டிரைவருங்களாம் பாவங்க, ஏதோ ஒரு 5-10 எக்ஸ்ட்ரா கேட்டால் கொடுங்க. இதே நீங்கள் போயிட்டு ஓலா, யூபரு, அந்த ரேப்பிடெல்லாம் புக் பண்ணுறீங்க, அங்கே டிப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்களாம் டிப்ஸ் கேட்குறீங்களாண்ணா? இவங்களாம் டிப்ஸே கேட்க மாட்டாங்க. ஏதோ எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா கேட்குறாங்க. அது கூட எதுக்காக? போகிற இடத்துக்கு நம்ம ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறோம். டிராஃபிக்கு, ரெண்டாவது பெட்ரோல் செலவு ஏறி போச்சு, சிஎன்ஜி இந்த கேஸ்லாம் போகிறீங்களா, எல்லாம் விலை ஏறி போச்சு. இப்போ அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ரொம்ப ஸ்டாக்காக தான் இருக்குது. ஆமாம், கிடைக்க மாட்டேங்குது. நம்ம என்ன பண்ணுறோம்னா, இவங்க எல்லாரும் தப்பாகவே நினச்சி கடைசியில் ஆட்டோக்காரங்கனால தப்பான ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். நான் உங்கள் சட்டையெல்லாம் பிடிச்சிட்டேன், தப்பாக இருந்துச்சுக்கண்ணா, சாரிண்ணா. நான் ஆட்டோ டிரைவர்ஸ் பிரதர்ஸ், நீங்கள் தான் என்னோடய வீடியோலாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்க. இது ஜஸ்ட்டு ஒரு விழிப்புணர்வுக்காக தான் எடுத்தேன். அண்ணனுக்கு தெரியாது. நான் சாரிண்ணா, கோச்சிக்காத. அதே மாதிரி அண்ணன் வந்து எல்லாரும் இங்கே டைம் வேஸ்ட் பண்ணிட்டாரு. அதுக்குண்டான அமௌண்ட்டை நான் கொடுத்துட்றேன், நான் ஜிபே பண்ணிடுறேன். நீங்களும் என்ன பண்ணுங்கண்ணா, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு தப்பாக எடுத்துக்காம நியாயமான ஒரு அமௌண்ட்டு கேளுங்கண்ணா. நம்ம சில டிரைவருங்க, ஆட்டோ டிரைவருங்க பண்ணுறாங்க, ஒரு 3 கிலோமீட்டருக்கு 150 ரூபா 200 ரூபா கேட்குறாங்க. பார்த்து ஓரளவுக்கு கரெக்டாக கொஞ்சம் பண்ணிங்கன்னா நம்ம ஜனங்களும் அவங்க கண்டிப்பாக ஏறுவாங்க ஆட்டோவில். யாரோ ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு உங்ககிட்டேருந்து 30% வாங்கி சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. உங்களுடைய ஆட்டோ, உங்கள் தேய்மானம், உங்கள் உழைப்பு, வெயிலில் எப்படி கஷ்டப்படுறீங்க. ஆனால் 25% 30% எவனோ ஒருத்தன் சாப்பிட்டு இருக்கான். அதனால் அப்ளிகேஷனில் போயிட்டு வந்து வண்டியெலாம் புக் பண்ணாமல் ரோட்டில் போகிற ஆட்டோங்களை கையை தட்டி விசில் அடித்து கூப்பிட்டீங்கன்னா நம்ம தெய்வங்கள் வந்து சேஃபாக கொண்டு போய் இறக்கி விடும். ஓகேவாண்ணா? தேங்க்ஸ் அண்ணா, தப்பாக எடுத்துக்காத. உங்கள் ஜிபே நம்பர் சொல்லணும். இல்லை பரவாயில்ல, இல்லை வேணாம் தலைவரை, இவ்வளோ நேரம் வந்து நின்றுட்டீங்க. ரொம்ப நன்றி, எனக்காக நீங்கள் வந்தீங்க. உங்களுக்கு அந்த டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக அந்த அமௌண்ட் நான் உங்களுக்கு பே பண்ணிடுறேன். ஓகேங்களா? அனுப்பிச்சிட்டேன். அனுப்புறியாவாண்ணா? ஆமாம். என்னது பணம் அனுப்புறியாவாண்ணா? என்ன புரியல? அனுப்புறியெல்லாம் ஒய்ஃப் பேர். ஓ சாரிண்ணா, தங்கச்சி பேரா? சாரி, இதில் அனுப்புறியா அப்படின்னு வந்துச்சா? நான் கேட்டேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. அண்ணனுடைய இப்போ உள்ள அந்த சவாரிக்கு உண்டான அமௌண்ட்டை நான் பே பண்ணிட்டேன். அவருடைய டைமை நான் வேஸ்ட் பண்ணல. சரியா? ரொம்ப நன்றிண்ணா. நான் ஏதாவது உங்களை தப்பாக பேசியிருந்தாலும் ஒன்றும் இல்லை, மன்னிச்சிருங்க. சரியா? ஜஸ்ட் இது ஒரு பண்ணு தான், பார்த்துக்கலாம். சரியா? ஓகே, நன்றிண்ணா, நன்றி.